2024ல் தமிழகத்தில் டாப் 10 ஓப்பனிங் டே கலெக்ஷன் லிஸ்ட்டை விவரமாக இப்போ நம்ம பார்த்துடலாம். 10th பிளேஸில் தனுஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் 6.40 crore டே 1ல் கலெக்ட் பண்ணிச்சு. அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 9th பிளேஸில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 2 7.45 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. 8th பிளேஸில் தனுஷ் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ராயன் 11 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 7th பிளேஸில் அல்லு அர்ஜுன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன புஷ்பா தி ரோல் 11.20 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. 6th பிளேஸில் சூர்யா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கங்குவா 11.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 5th பிளேஸில் விக்ரம் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தங்கலான் 12.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 4th பிளேஸில் கமல்ஹாசன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 13.05 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 3rd பிளேஸில் சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன அமரன் 16.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 2nd பிளேஸில் ரஜினி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன வேட்டையன் 20.20 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 1st பிளேஸில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 31.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2024ல் 8 படங்கள் தமிழக ஓப்பனிங்கில் 10 crore ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இதுவே 2023ல் 5 படங்களும் 2022ல் 6 படங்களும் தான் ஓப்பனிங் டேயில் 10 crore ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருந்தது. இதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, 10 crore ப்ளஸ் ஓப்பனிங்கில் புது ஹீரோக்களாக சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ்லாம் நுழைஞ்சிருக்காங்க. 2வது, பேன் இந்தியா படங்களுக்கு பெரும் வரவேற்பை தமிழக ஆடியன்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஒப்பீனியன் 2025ஓட டாப் 10 ஓப்பனிங் டே லிஸ்ட்லாம் 10 படங்களுமே 10 crore ப்ளஸ் ஓப்பனிங்கை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.